ஹாய் காய்ஸ். இந்த ஸ்ப்ரிங் சீரீஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ப்ரிங்கில் இருக்க ஆல்ரெடி பார்த்துருந்த மாடல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக ரொம்ப ப்ரீஃபாக ஒரு லைட்டாக அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி லைட்டாக பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது இதை பற்றி டீப்பாக நம்மளுக்கு என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸ்ப்ரிங் மாடல்ஸில் அதாவது ஸ்ப்ரிங் மாடல்ஸ் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கோரு, பீனு, கான்டெஸ்ட், எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ், ஏஓபி, ஆஸ்பெக்ட், இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, ஜேடிபிசி, ஓஆர்எம், ஓஎக்ஸ்எம், ஜேஎம்எஸ், டிரான்சாக்ஷனு, வெப்பு, சர்வ்லெட்டு, ஸ்டட்டு, இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்கு, கண்டெயின் பண்ணி வச்சுருக்கு. இந்த மாடல்ஸ்லாம் குரூப்பாக அதாவது ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். எப்படின்னா டெஸ்ட்டு, கோர் கண்டெய்னரு, ஏஓபி, ஆஸ்பெக்ட்ஸு, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டேட்டா ஆக்சஸ் ஆர் இன்டிகிரேஷன் லேயரு, ஆர் வெப்பு, வெப்பில் எம்இசி இருக்குது, அப்புறம் ரிமோட்டிங் இருக்குது. அதுக்கான டயக்ராமிங் கொடுத்துருக்காங்க பாரு. தனித்தனியாக குரூப்பாக பிரிஞ்சிருக்க இந்த மாடல்ஸ்லாம் குரூப்பாக பிரிஞ்சிருக்கிறது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாரு டயக்ராமில். டெஸ்ட்டு, ஸ்ப்ரிங் கோர் இருக்குது, பீன் இருக்குது, கான்டெஸ்ட் இருக்குது, எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ் இருக்குது, அப்புறம் ஏஓபி தனியாக இருக்குது, ஆஸ்பெக்ட் தனியாக இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தனியாக இருக்குது, அப்புறம் வெப் லேயரில் எம்இசி இருக்குது, ரிமோட்டிங் இருக்குது. அதில் வெப்பு, சர்வ்லெட்டு, போர்ட்லெட்டு, அடுத்தது ஸ்டட்ஸ், இதெல்லாம் ஒரு வெப் ஃப்ரேம் இருக்குது, வெப்போட குரூப்பில் இருக்குது. டேட்டா ஆக்சஸ் அண்ட் இன்டிகிரேஷன்ஸ் இன்டிகிரேஷனில் ஜேடிபிசி, ஓஆர்எம், ஓஎக்ஸ்எம், ஜேஎம்எஸ், டிரான்சாக்ஷனு, இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இதில் அடங்கியிருக்கு. ஓகேவா? இதை பற்றி ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் ப்ரீஃபாக கொஞ்சம் லைட்டாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ டெஸ்ட்டுன்ற குரூப்பில் இந்த லேயர் எதுக்குன்னா, இந்த லேயர் டெஸ்டிங்கான விஷயத்தை ப்ரொவைட் பண்ணுறது தான், அதுக்கான சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட் லேயரோட ஒர்க்கு. ஓகேவா? அதாவது ஜேயூனிட்டி, டெஸ்ட்என்ஜி, இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறதுக்கான, அதாவது இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட் லேயரோட ஒர்க்கு. ஓகேவா? அதை ப்ரொவைட் பண்ணுது. அடுத்து கோர் கண்டெய்னர் கோர் கண்டெய்னரில் 3 இருக்குது. கோரு, பீனு, கான்டெஸ்ட்டு, எக்ஸ்பிரஷன் 4 இருக்குது. கோரு, பீனு, கான்டெஸ்ட்டு, எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ், இந்த மாதிரி 4 மாடல் இருக்குது. அந்த 4 மாடல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ கோர் அண்ட் பீன் மாடல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது ஐஓசி கண்டெய்னர் அண்ட் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஃபியூச்சர் இந்த கோர் அண்ட் பீன் மாடல் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? அதனால் என்ன நடக்கும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம வர எல்லாத்த பற்றியும் நம்ம ப்ரீஃபாக அடுத்தடுத்து வர போகிற வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த கான்டெஸ்ட், இந்த குரூப்பில் என்ன இருக்குன்னா, இது என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னா, இன்டர்நேஷ்னலைசேஷன் அண்ட் இஜேபி, ஜேஎம்எஸ், பேசிக் ரிமோட்டிங், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த கான்டெஸ்ட் மாடல் சப்போர்ட் பண்ணுது. அது என்னென்னா இதெல்லாம் ஒவ்வொரு இதுக்கான யூசேஜ். இப்போ ஜேஎம்எஸ் எடுத்திங்கன்னா மெசேஜிங் சர்வீஸ், அந்த மாதிரி விஷயத்தை இது பண்ணுறது தான் இந்த கான்டெஸ்ட் மாடலோட ஒர்க்கு. ஓகேவா? அடுத்து எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ், இது ஜேஎஸ்பி கொடுக்குற இஎலோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன மாதிரி சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுதுன்னா, கெட்டிங் செட்டிங், அதாவது கெட் பண்ணுறது, அதாவது ப்ராப்பர்ட்டி வேல்யூ, மெத்தட் இன்வோகேஷனு, ஆக்சஸிங் கலெக்ஷனு அண்ட் இண்டெக்ஸரு, நேம்டு வேரியபிள்ஸு, லாஜிக்கலு அண்ட் அர்த்திமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸு, ரிட்ரீவல் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸு பை நேமை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் ரிட்ரீவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? அடுத்த ஏஓபி, ஆஸ்பெக்ட்ஸு அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த மாதிரி மாடல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி மாடலில் என்னென்ன சப்போர்ட் பண்ணுதுன்னா, ஆப்செட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது எங்கன்னா அட்வைசர்ஸு அண்ட் பாயிண்டர்ஸ் கட்டு, இந்த மாதிரி ஏரியாவில் ஆஸ்பெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் லாங்குவேஜோட இம்ப்ளிமெண்டேஷனை இது பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? என்ன மேட்டர்னா, அந்த கோடை டீகப்பிள் பண்ணி விடும், அதுதான் இதோட ஒர்க்கு. ஓகேவா? ஆஸ்பெக்ட் மாடல் என்ன ப்ரொவைட் பண்ணுது, இன்டிகிரேஷன் வித் ஆக்ஸ்ஜே, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ன்ற மாடல் யூஸ் ஆகுது. ஓகேவா? அது சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் மாடல் என்ன சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுதுன்னா, கிளாஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கிளாஸ் லோடர் இம்ப்ளிமெண்டேஷன் சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து டேட்டா ஆக்சஸ் ஆர் இன்டிகிரேஷன், இந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா, ஜேடிபிசி, ஓஆர்எம், ஓஎக்ஸ்எம், ஜேஎம்எஸ், டிரான்சாக்ஷன் மாடல்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் கம்ப்ரஸ் பண்ணி இது உள்ளே வச்சுருக்கு, டேட்டா ஆக்சஸ் இன்டிகிரேஷன் லேயரில் வச்சுருக்கு. ஓகேவா? இந்த மாடல்ஸ்லாம் பேசிக்காக எதுக்கு சப்போர்ட் பண்ணால், டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது தெரியுதுங்களா? இப்போ என்ன யூசேஜ் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி மாடல்ஸ் டேட்டா ஆக்சஸ் ஆர் இன்டிகிரேஷன் குரூப்பில் இருக்குது. ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த வெப்பு இதெல்லாம் நம்ம ஒன்று வேணால் பார்ப்போம். அடுத்து வெப்புன்ற குரூப்பில் வெப் சர்வ்லெட்டு, வெப் ஸ்டட்டு, வெப் போர்ட்லெட்டு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறம்
இந்த மாடல் என்ன வகையான சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுதான் வெப் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? இது எல்லாமே ஒவ்வொரு யூசேஜ், ஒவ்வொரு குரூப்புமே ஒவ்வொரு வகையான யூசேஜ் பண்ணுது. அதை எது மூலிமா இந்த அதாவது என்ன கேட்டகரி மூலிமா நிறைய கேட்டகரி ஆஃப் மாடல்ஸ் இருக்குது, அது மூலிமா அதை ப்ரொவைட் பண்ணுது அந்த சர்வீஸை. ஓகேவா? இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம மோஸ்ட்லி வெப் சர்வ்லெட் இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். JDBC ஓரம் இதை பற்றி இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். JMS டிரான்சாக்ஷனு, அடுத்தது கோர் பீனு கான்டெஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ் டெஸ்ட் இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒன் பை ஒன்னாக. அதை நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவோம்ல அப்போ உங்களுக்கு புரியும் அதை பற்றி. ஓகேவா? இப்போ அது ஜஸ்ட் இதெல்லாம் தியரிட்டிக்கல் தான், இது ரொம்ப நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அது ஹிண்ட் மட்டும் என்னன்னு சொல்லிட்டு அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம். நம்ம பின்னாடி அது வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறப்போ இதெல்லாம் இன்டெப்த் அதாவது ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில் இது இருக்கும். ஓகே, அந்த டைமில் நம்மளுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த தியரிட்டிக்கல். ஓகேவா? ஓகே, பாய்.